அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு எம்பிபிஎஸ் சம்பந்தமாக ஒரு சில டீட்டெயில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஏற்கனவே இதை பற்றி நிறைய சொல்லியிருந்தாலும் கூட நமக்கு இதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 44 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் இருக்கிற ரவுண்ட் 2வை ஹேண்டில் பண்ணுறதுக்கான விதமாக நான் பார்க்குறேன். அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டியில் என்னென்ன சுச்சுவேஷனில் நடந்துச்சு, அதில் எந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்கன்றது மாதிரி ஒரு கண்டென்ட் கொண்டு வரேன். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? அப்படின்னா உங்களோட நீடட் இருக்குது, பட் டைம் லைன் முடிஞ்ச பிறகு அந்த நீடடை தேடினீங்கன்னா கிடைக்காம போயிடுமோன்ற ஒரே காரணம்லாம் இந்த வீடியோ கொண்டு வரேன். பட் ரொம்ப ஷார்ட், பட் ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருந்தாலும் கூட திரும்ப அழுத்த திருத்தமாக சொல்ல வேண்டும்ன்ற ஒரே ஒரு நோக்கத்தில் ஒரு அலர்ட்னஸை கொடுக்கணுன்றதுனால கொண்டு வரோம். சரிங்களா? ஸோ பாயிண்ட் நம்பர் 1, நம்பர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 2 பாயிண்ட் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண ரொம்ப பெரிய வீடியோவும் கிடையாது. 2 பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 1, இந்த மார்க்கெட்டில் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் அப்ளையே பண்ணாத வெறும் டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணி, இதில் நாங்கள் பல வருஷத்துலாம் பழைய கட்டாப்லாம் நிறைய திருப்பி பார்த்துட்டோங்க சார். அதனால் வெயிட் பண்ணி இன்னைக்கு நான் டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி 2 ரவுண்டு கலந்துக்கிட்டு இது வரைக்கும் சீட் கிடைக்கல. அது மாதிரி டீம்டு நாட் அலாட்டட் கேண்டிடேட். சரிங்களா? இன்னொரு கேட்டகரி டீம்டு, இதுதான் நான் மெயினாக இந்த ஆப்ஷன் பார்க்குறேன். சரி, ஓகே. இப்போது கிடைச்சவங்க ஓகே சார், நான் ஐ ஹாவ் சம் மிஸ்டேக், பட் அதில் 3rd ரவுண்ட் வரையும் வெயிட் பண்ணுறது யார் வெயிட் பண்ணலாம், இல்லை இந்த ரவுண்டு 3rd ரவுண்டை எப்படி நான் ஃபேஸ் பண்ணணும், இதற்கு என்ன பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கன்வர்ஷன் பண்ணிக்கலாங்க, பண்ண முடியும். ஸோ வி ஹாவ் ஆப்ஷன், வி ஹாவ் ஃபெசிலிட்டி, வி ஹாவ் கனெக்டிவிட்டி வித் மெடிக்கல் காலேஜஸ், வி ஹாவ் எலிஜிபிள். நம்ம மாற்றிக்க முடியும். என்ஆர்ஐ மாணவர்களாக இல்லை என்ஆர்ஐ மாணவர்கள் ஸ்பான்சர் பண்ணுறவர்களை ஒருத்தரை அடையாளப்படுத்தி அவர்களை கண்டுபிடித்து அவரை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுற மாதிரியான ஏற்பாடுகள் செய்து அவங்களை என்ஆர்ஐ மாணவராக, என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஷிப் மாணவராக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன், அதாவது டீம்டு தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளையே பண்ணாத மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரோட்டோகால் போகிறது பெட்டர்மெண்ட். சரிங்களா? கண்டிப்பாக நான் இந்த வருஷம் ஜாயின் பண்ணியே தீரணும். பணம் எனக்கு ஒரு ப்ரோட்டோகால் இல்லை, பணம் எனக்கு நிறையவே வச்சிருக்கிறேன். இன்னைக்கு 2 ரவுண்டு முடிஞ்சிச்சு, எனக்கு பணம் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இது பிறந்தோம். எவ்வளோ பணம் இருந்தாலும் செலவு பண்ண ரெடியாக இருக்கிறேன், ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை, சீட் தான் வேணும், அப்போ என்ஆர்ஐ கன்வர்ஷன் போடணும், அப்போ என்ஆர்ஐ கன்வர்ஷன் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சு இந்த அட்மிஷன் வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். ரைட். அடுத்த பாயிண்ட், சார் என்ஆர்ஐ கன்வர்ஷன் நான் போடலை, ஐ கெட்டிங் ஒரு 200 மார்க்கு, 220 மார்க், எனக்கு 3rd ரவுண்டில் கிடைச்சிருமா சார் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாலிட்டி சொல்ல போனோம்னா, எனக்கு தெரிஞ்சு 90% ஸ்டூடெண்ட் இந்த ரவுண்டில் 1220 பேர் பக்கம் அலர்ட் ஆனாங்க. எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஸ்டூடெண்டோட மனநிலையை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அவருடைய எதிர்பார்ப்பையும் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பெருசாக மாற்றங்கள் இல்லை. கட் ஆஃப் இங்கே அலர்ட் ஆன எல்லாம் ஒரு 600 மார்க் ரேஞ்சில் டீமில் அலர்ட் ஆகலை, 550 மார்க் 500 மார்க் ரேஞ்சில் இருக்கிற யாரும் டீமில் அலர்ட் ஆகலை. சரிங்களா? எல்லாருமே பிலோ 450 மார்க்கு. அப்போ 450 மார்க் அவர் எங்கேயாவது அலாட்மெண்ட் வாங்கிடுவாரா, இல்லை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் வாங்கிடுவாரான்னா வாங்கினா ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாரும் ரிப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. சில மாணவர்களுக்கு நாமளே வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறோம், 27ஆம் ரிப்போர்ட்டிங் சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவங்க 3rd ரவுண்டுக்கு வெயிட் பண்ணலாமா சார்னா, லோயர் மார்க்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. இந்த மாதிரி என்ஆர்ஐ கன்வென்ஷன் போகிறதுக்கான வழிகளை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கணும். டீம்டு யூனிவர்சிட்டியில் பொறுத்தவரை என்ஆர்ஐ கன்வர்ஷன் பண்ணாதான் பிலோ 200 மார்க்கோ இல்லை 300 மார்க்கு பிலோவோ கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. என்ஆர்ஐ கன்வர்ஷன் பண்ணலாம் கிடைக்காது. ஒரு 3rd ரவுண்டுடைய கட் ஆஃப் டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே கொஞ்சம் ஹையராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இடம் கிடைக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அவேர்னஸ் இப்போ இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் ஒரு அலாட் ஆகிட்டீங்க, ஸோ தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலான்ற அடுத்த ஆப்ஷன் டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். செகண்ட் டாபிக்கு லாட் ஆஃப் கன்வர்ஷன்லாம் பண்ணுறோம் தமிழ்நாட்டில். இது 2வது பாயிண்ட் நான் சொல்கிறேன். சரிங்களா? ரைட். தமிழ்நாட்டில் ரவுண்ட் 2, சரிங்களா, ரவுண்டு 1லேருந்து ரவுண்ட் 2 அப்ரோச் பண்ணுற எல்லா மாணவர்களுக்குமே சில தகவல்கள் எல்லாருக்குமே காமனாக பொருந்துமான்னு தெரியல, இல்லை பொருந்தாத மாணவர்கள் எதுவாக இருந்தாலும் தவறாக நினச்சிக்காதீங்க. பட் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஸ்கூலுடன் பார்டர் கேட்டகரி கண்டிப்பாக எனக்கு கிடைக்காதுங்கிற கேட்டகரி, இந்த 3 விதமான மாணவர்கள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 3 விதமான மாணவர்களை பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, ஸோ கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவங்க ஆல்ரெடி கெட் அலாட்மெண்ட் ஈவன் ரிப்போர்ட்டட் கேட்டகரி. ரொம்ப பெருசாக உள்ள போய் நம்ம போர் அடிக்க விரும்பலை. அவங்க கம்ஃபர்ட் ஜோன் ஸ்டூடெண்ட்டை பெருசாக நம்ம கிளறவும் தேவையில்லை. பட் வெரி வெரி கேர்ஃபுல், கேனாட் லூஸ் யுவர். உங்களுடைய தவறுனால ஒரு இடத்தை விடாமல் கவனமாக ஹேண்டில் பண்ணவும் 2nd ரவுண்ட்.
ஏன்னா சாய்ஸ் செலக்டிங் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவீங்க அப்படின்னா சாய்ஸ் செலக்டிங் அவங்க கொடுக்கல. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டட் இன் 25th அந்த இதை லாக்கிங்கும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம், எம்சிசி மாதிரி. சரிங்களா? ரைட், நம்பர் 1. அடுத்து வந்து பார்டர் ரேஞ்சில் இருக்கிறவங்க இந்த பக்கமும் போக முடியாமல் இந்த பக்கமும் போக முடியுமா, கிடைக்குமோ கிடைக்காதுன்ற பதட்டத்தை இவங்கெல்லாம் எல்லாருமே ரொம்ப அலர்ட்டடாக இருங்க. அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கையில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு சேஃபான ஜோனுக்குள்ள, கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பட் ஆல்வேஸ் கம்ஃபர்ட்டுக்குள்ளே போகணும்னா மார்க் வேணும், மார்க் இல்லைன்னா கிடையாது. சரிங்களா? ஸோ மார்க் தான் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோங்களேன். அடுத்த கேட்டகரி எனக்கு சிடி கிடைக்காதுன்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன்னா என்ன, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்டிருக்கிறீங்களா, அப்ளிகேஷன் இருக்கா, கவலையே படாதீங்க. பணம் அதற்கு எந்த அளவுக்கு குறைத்து வாங்க முடியுமோ வாங்க முடியும். ஒரு கம்ஃபர்டபுளான சூழ்நிலை ஃபீஸ் வச்சு வாங்க முடியும். பட் ஆனால் இந்த ரவுண்டு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அடுத்த ரவுண்டில் மிகப்பெரிய போட்டி களமாயிடும். டிம்ல நடக்கிற மாதிரி தான் அது பெரிய போட்டிக்களமாக இருக்கும். ஸோ அதனால சீட்டு வேணுன்றவங்க இந்த ரவுண்ட்லேயே பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கணுன்றது தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ அதை நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ டீம்லோட அப்டேட், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனோட அப்டேட். கண்டிப்பாா இன்னமும் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணாமல், பிடிஎஸ் ஜாயின் பண்ணாமல், இன்னமும் ஒரு ஹேங்கிங் பொசிஷனில் இருக்கிறவங்க, ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து நேரடியாக பார்த்து இதை வாங்கிக்கோங்க. நான் நிறைய கன்வர்ஷன் போட்டு சீட் கன்ஃபார்மாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் இருந்தாவே கன்ஃபார்ம் அட்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இந்த 2 கேட்டகரி மாணவர்களும் எம்பிபிஎஸ்க்கு தகுதி ரெடியாக இருக்குது, சீட்டு இருக்குது. தாராளமாக வந்து பாருங்கள், அட்மிஷன் வாங்கி கொடுக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.